ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு வெட்டவெளி தியானம். இது மனதின் பிரம்மாண்டம். விளக்கத் தெளிவு. மனம் சார்ந்த தேடுதலை வைத்துக்கொண்டு நாம் பயணிக்கும் மெய்ஞான பயணம் என்பது எளிதில் முற்று பெற்று விடாது. ஏனென்றால் மனம் என்பதின் நிலைப்பாட்டினை ஒரு புள்ளியில் நிறுத்திவிடவும் முடியாது. பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணிப்போம் என்ற மனநிலையில் இருப்பவர்களுக்கு இதனை பற்றியெல்லாம் எந்த சிந்தனையும் இருக்கப் போவதில்லை. ஆனால் யோக மார்க்கத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கும் அன்பர்கள் மனம் சார்ந்து தங்கள் தேடுதலை வைக்காமல் வெறும் பயிற்சியாக மட்டுமே எவ்வளவு காலங்கள் பயின்றாலும் யோகமானது சித்தியடையும் நிலைக்கும் செல்லாது. ஏனென்றால் யோகம் என்பதே மெய்ஞானத்தின் அடிப்படை கூறுதான். மனம் என்பது அந்த மெய்ஞானத்தின் தொடக்க புள்ளியாகும். ஆக மனம் என்பதனை தொடாமல் யோகமானது ஒருபோதும் உயர்வு நிலைக்கு மாற்றமடையாது. அப்படி மனம் என்பதனை பற்றி கொண்டு யோக நிலையில் கரை கண்டு சித்தியடைந்த ஞானிகளும் சித்தர்களும் நம் வாழ்வியலை வளமாக்கும் பொருட்டே அவர்களது அனுபவங்களையும் வாழ்வியல் முறைகளையும் தொகுத்து நம்மிடம் பாடல்களாகவே விட்டு சென்றுள்ளனர். இந்த மகா புருஷர்களின் ஜீவ சமாதினை சுற்றி வந்து வணங்குவதனாலேயோ அல்லது அவர்களின் பாடல்களில் உள்ள சூட்சுமங்களை அறிந்து கொள்ளாமல் அதனை வெவ்வேறான ராகங்களில் துதிப்பாடல்களாக பாடினாலும் நம் வாழ்வியலில் எந்தவித மாற்றமும் ஏற்படப் போவதில்லை. சித்தர் பெருமக்களின் கருத்தியல் கோட்பாடுகளை நமது யோகா வாழ்வியலின் ஆய்வுக்காக ஒரு தூண்டுதலாக மட்டுமே எடுத்துக்கொண்டு நம் சுய அறிவின் தெளிவால் பல கோணங்களில் ஆய்வு செய்து முடிவினை காணும்போதே மெய்ஞானத்தின் சூட்சுமங்களானது விளங்கும். விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இரண்டர கலந்து சங்கமிப்பதே ஆன்மீகமாகும். அப்படி இல்லாமல் ஆன்மீகத்தினை புற வழிபாடு என்ற தத்துவத்தில் மட்டுமே வணங்கி கொண்டிருந்தால் நம் பிறப்பின் நோக்கமானது என்றுமே நிறைவேறாது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பதுதான் ஔவையின் திருவாக்காகும். இந்த அரிது என்பதுதான் மனிதன் பெற்றிருக்கும் மனம் என்பதாகும். இப்படி மனம் என்பதனை பெற்றிருக்கும் மனிதன்தான் ஓர் அறிவு முதல் 5 அறிவு உள்ள உயிர்களையும் தாண்டி அதற்கும் மேலாக 6வது அறிவு நிலையில் உயர்ந்தும் நிற்கிறான். ஆக மனிதன் பெற்றிருக்கும் மனம்தான் மனிதனின் 6வது அறிவு நிலையாகும். பிரபஞ்சத்தில் தோற்றம் பெற்றிருக்கும் எந்த ஒரு உயிரும் பஞ்சபூதங்களின் கூட்டமைப்பாலும் அத்துடன் ஆண் பெண் என்ற 2 வெவ்வேறான இயக்க ஆற்றல்கள் மூலமாகவும் தான் தோற்றம் பெறுவதாகவும் உள்ளது. 5 பூதங்களின் இயக்க நிலையானது புலன்கள் 5 மூலமாகவே உயிர்களிடம் தோற்றம் பெற்று அவைகளில் அறியப்படும் நிகழ்வுகளின் மூலமாகவே அறிவுக்கும் வித்தாகிறது. அப்படியானால் மனிதன் பெற்றிருக்கும் மனம் என்பது என்ன என்ற கேள்வியானதும் நம்மிடையே எழத்தான் செய்யும். 5 புலன்களே 5 அறிவாகி மனம் என்பதே 6வது அறிவாக மனிதனிடம் தோற்றம் பெறும் நிலையில் அந்த மனமே வெட்டவெளியாகவும் பிரம்மாண்ட நிலையினை பெறுகிறது. அதனால்தான் மனம் என்பது பிரம்மாண்ட பேராற்றலாகவும் பார்க்கப்படுகிறது. இதனை மையப்படுத்தி கூறப்பட்டதுதான் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலும் உண்டு, பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்திலும் உண்டு என்ற சித்தர்களின் சொல்லாடலாகும். ஆக அண்டவெளியின் இயக்க நிலையினை அறிந்து கொண்டோமானால் மனம் என்பதின் பேராற்றல் நிலையினும் அறிந்து கொள்ள முடியும். வெட்டவெளி என்பது சூன்யம், பிடிப்புகளற்ற நிலை, ஏதுமில்லாத நிலை, சுழற்சிகள் இல்லாத நிலை, சுழியன், பூஜ்யம் என்பதாக வெவ்வேறு நிலைகளில் பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் இது எதிர்மறை இயக்கம் இல்லாத நிலையாகும். எந்த ஒரு இயக்கத்திற்கும் 2 எதிர்மறை இயக்கங்கள் உண்டு. ஒன்று வலது இடது என்ற நமது உடல் உறுப்புகளும் அதன் இயக்கங்களும், வலப்பக்க சுழற்சி, இடப்பக்க சுழற்சி, வடதுருவம், தென்துருவம், ஆண் பாலினம், பெண் பாலினம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த எதிர்மறை இயக்கங்கள் இல்லாத நிலையில் இருக்கும்போதே அல்லது ஒன்றுபடும் போதே அது சமநிலை இயக்கம் என்றாகிறது. யோக நிலையில் இந்த சமநிலை இயக்கமே பிரதானமும் ஆகிறது. அப்படி யோக நிலையில் நமது உடல் உயிர் இயக்கங்கள் சமநிலைப்பட்டுவிட்டால் அதுவே பிரபஞ்ச இயக்க நிலையின் ஒத்த இயக்கமாகிவிடும். அப்படி ஒத்த இயக்க நிலையில் செய்யப்படும் தியான முறையே வெட்டவெளி தியானம் என்பதாகிறது. நமது உடலில் உள்ள அனைத்து எதிர்மறை இயக்கங்களையும் விளக்கி கூறினால் பதிவானது நீண்டு தெளிவானதும் கிடைக்கப்பெறாமலே போகும். அதனால் இது மனம் சார்ந்த பதிவு என்பதால்
மனம் சார்ந்த எதிர்மறை இயக்கத்தினை மட்டும் தெளிவாக காண்போம். நாம் பெற்றிருக்கும் பேராற்றலான மனம் என்பது நம் சித்தர் பெருமக்களால் வெவ்வேறான நிலைகளில் பார்க்கப்படுகிறது. அது ஆன்மா என்றும், ஜீவகாந்த ஆற்றல் என்றும், ஜீவ ஒளி என்றும், ஆன்ம ஒளி என்றும், ஞான ஒளி என்றும் சொல்லிக்கொண்டே போகலாம். இது அதிசூட்சுமம் என்ற நிலையில் இயக்கம் பெறுவதாக உள்ளதால் அது தன் ஆதியான பரம்பொருளிடம் இணைவதற்காகவே ஸ்தூல நிலையில் உள்ள மனித தேகத்தை பற்றி கொண்டு பிறவியும் எடுக்கிறது. அப்படி பிறவி எடுக்கும் நிலையில் உள்ள ஆன்மாவானது இரண்டாகி எதிர்மறை இயக்கமாகவும் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆன்மாவானது தனது இயல்பு நிலையில், அதாவது ஞானம் என்னும் பேரறிவு நிலையில், ஆழ்நிலையில் ஆழ்மன இயக்கமாகவும், மற்றொன்று மனித தேகத்தினை பற்றி கொண்டு பிறவி எடுப்பதால் ஊழ்வினை பயனை சுமந்து கொண்டு அஞ்ஞான நிலையில் உணர்ச்சி வயப்பட்ட புறமனதாகவும் செயல்பட ஆரம்பிக்கிறது. இப்படி இரண்டாக வெவ்வேறான நிலைகளில் இயக்கம் பெறும் மனமானது சமநிலைப்பட வேண்டும். அதாவது ஆழ்மனதின் சாயலாக அதன் பிரதியாக இருக்கும் புறமனதானது தன் நிஜமான ஆழ்மனதுடன் சங்கமிக்க வேண்டும். அப்படி சங்கமிக்கும் நிகழ்வே மன ஒடுக்கம் என்பதாக நம் சித்தர் பெருமக்களால் பார்க்கப்படுகிறது. புறமனதானது ஆழ்மனதுடன் சங்கமிக்க வேண்டுமானால் புறமனது சுமந்து கொண்டிருக்கும் ஊழ்வினைகளானது அகல வேண்டும். ஊழ்வினைகள் அகன்றால் புறமனதின் உணர்ச்சி நிலைகளானது அகன்று அது தன் இருப்பு நிலையான ஆழ்மனதுடன் ஒன்றிவிடும். இதனால் வெவ்வேறு இரண்டு நிலைகளில் இருந்தவை ஒன்றாகி ஞானம் என்னும் சமநிலை இயக்கமாக மாறிவிடும். இது முழுக்க முழுக்க யோக நிலையின் மூலமாகவே சாத்தியப்படுவதாகவும் இருக்கிறது. வெட்டவெளி தியானம் என்பதின் சூட்சுமங்களை அறிவோம். வெட்டவெளி பயணம் என்பது புறமனதானது ஆகாய மார்க்கத்தின் வழியே பிரவேசிக்கும் நிலையினை குறிப்பதாக அமைகிறது. நமது உடலில் ஆழ்மனது வெட்டவெளியாகவும் ஆஞ்ஞா என்பது ஆகாய தத்துவமாகவும் இருக்கும் நிலையில் புறமனதானது ஆகாய மார்க்கத்தின் வழியாகவே பிரவேசித்து வெட்டவெளியில் சங்கமிக்க வேண்டும். புறமனது உணர்ச்சி நிலை இயக்கம் என்பதால் உணர்வு உள்ள இடங்களிலெல்லாம் அது ஊடுருவ ஆரம்பிக்கும். ஆகாய தத்துவமான ஆஞ்ஞா என்ற புருவ மத்தி வாசலில் புறமனதை கொண்டு நிறுத்த அங்கே உணர்வு நிலையானது ஏற்பட அந்த உணர்வு நிலையிலேயே புறமனதானது ஊன்றி நிற்க ஆரம்பிக்கும். இதனால் புலன்கள் வழியே வெளியே ஊடுருவி கொண்டிருந்த மனமானது தன்னிறுக்கம் அடைந்து உள்முகமாக பிரவேசிக்க ஆரம்பிக்கும். இந்த நிலையே நிலைத்து நீடித்திருக்கும் போது புறமனதின் உணர்ச்சி நிலைகளானது முற்றிலும் மாறிவிடும். இதனால் ஆழ்மன ஞான நிலையானது விழிப்படைய ஆரம்பிக்கும். இதுவே ஞானம் பெறும் சூட்சுமமாகும். ஆக தியானம் என்பது தனிமையில் அமர்ந்திருப்பதன்று, அது மனதின் எண்ண ஓட்டங்களை ஸ்தம்பிக்க வைப்பதாகும். வெட்டவெளி தியானம் என்பது நம்மை சுற்றியுள்ள பரந்த வெளியில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்வது அல்ல. அது புருவ மத்தியில் புறமனதின் எண்ண ஓட்டங்களை மூலக்கணலால் பொசுங்க செய்து நிர்மலனாக்கி ஆழ்மனதுடன் சங்கமிக்க செய்யும் நிகழ்வாகும்.